கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேலின் சுண்ணாம்பு மலை குகைகளுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற பயங்கரமான ஜெரிகோ 3 எனப்படுகிற அணு ஏவுகணைகளுக்கும் கடைசி கால கோகுமாகோகு யுத்தத்தின் போது இஸ்ரேலின் எதிரிகள் மீது பொழிய போகும் அக்கினி கலந்த கல் மலைக்கும் என்ன சம்பந்தம், எப்படி நடக்கப் போகிறது என்றும் அதற்கு இப்போதே இஸ்ரேல் எப்படி தயாராகிவிட்டது என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். மிக துல்லியமாக நடக்கப் போகிற தீர்க்க தரிசன நிறைவேறுதல் எப்படி என்று பார்ப்போம். முதலில் இஸ்ரேலின் ஜெரிகோ 3 எனப்படுகிற அணு ஆயுத பாலிஸ்டிக் ஏவுகணைகளை குறித்து பார்த்து விடுவோம். இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரேல் தனது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய மிக கொடூரமான ஜெரிகோ 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஸ்டோக்மிகா எனப்படுகிற விமான தளத்தில் கொண்டு வந்து ஈரானை நோக்கி தயாராக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த யுத்தம் இன்னும் விரிவடையும் பட்சத்தில் ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏதாவது ஏவுகணைகளை ஏவிக்கொண்டு இருந்தால் யுத்தத்தை ஒரே அடியாக இஸ்ரேல் யுத்தத்தை முடிப்பதற்காக ஈரான் மீது சில அணு ஆயுதங்களை இஸ்ரேல் போட்டுவிடுமோ என இப்போது உலக நாடுகள் அச்சப்படுகின்றன. காரணம், இஸ்ரேல் மற்ற நாடுகளைப் போல யோசித்து கொண்டே இருக்காது. தனது நாட்டை பாதுகாப்பதற்காக எந்த முடிவை எடுப்பதற்கும் இஸ்ரேல் தயங்காது. தங்களிடம் இப்படிப்பட்ட மோசமான ஆயுதங்கள் இருப்பதால் தான் இஸ்ரேல் தன்னுடைய எதிரிகளுக்கு ஒருபோதும் பயப்படுவதே கிடையாது. யுத்தம் கைமீறி போனால் தங்களுடைய அதிநவீன ஆயுதங்கள் எதிரிகளுக்கு பேரழிவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிந்தாலும் தயங்காமல் பயன்படுத்தி விடுவார்கள். இதுவரை இஸ்ரேல் தன்னிடம் உள்ள அதிக அழிவை ஏற்படுத்துகிற எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தவில்லை. இஸ்ரேலிடம் இருக்கிற ஜெரிகோ 3 என்கிற ஏவுகணைகள் என்பது நியூக்ளியர் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரி நாட்டில் துல்லியமாக அணுகுண்டை போடக்கூடிய பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளாகும். இவை கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து சென்று அணு ஆயுதத்தை போடக்கூடியவை. இஸ்ரேலிலிருந்து 11,500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியவை. 11,500 கிலோமீட்டர் என்றால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத தூரம். அதாவது இஸ்ரேலில் இருந்தபடியே ஜெரிகோ 3 ஏவுகணை மூலமாக உலகத்தின் எந்த நாட்டின் மீதும் இஸ்ரேலால் அணுகுண்டை போட முடியும் என்று புரிந்து கொள்ளலாம். ஏவுகணை என்றவுடன் மற்ற நாடுகளில் உள்ளது போல் இப்போது ஈரான் மற்ற நாடுகளில் ஏவுகிற ஏவுகணைகளை போன்ற சாதாரணமான ஏவுகணை என நினைத்துவிடக்கூடாது. ஜெரிகோ 3 ரக அணு ஆயுதங்களை சுமந்து சென்று, அதாவது அந்த ஏவுகணைகள் ஜெரிகோ 3 ரக ஏவுகணைகள் என்பது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று போடக்கூடியவை. இந்த வகை அணு ஆயுத ஏவுகணை உலகத்திலேயே இஸ்ரேலிடம் மட்டும்தான் இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த நாட்டிடமும் இந்த ரக ஏவுகணைகள் கிடையாது. அமெரிக்காவிடமும் கிடையாது, ரஷ்யாவிடமும் கிடையாது, இந்தியா சீனாவிடமும் கிடையாது. அணு ஆயுதம் தங்களிடம் உள்ள வேறு எந்த வல்லரசு நாடுகளிடமும் இந்த அணு ஆயுதத்தை போடுகிற இப்படிப்பட்ட அதிநவீன ஏவுகணைகள் கிடையாது. இஸ்ரேலிடம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த ஜெரிகோ 3 ஏவுகணைகளை தங்கள் நாட்டின் பிரத்யேக பாதுகாப்புக்கென்று இஸ்ரேல் வைத்திருக்கிறது. எனவே உலகத்தில் வேறு எந்த நாடுகளுக்கும் இந்த ஜெரிகோ 3 ஏவுகணைகளை இஸ்ரேல் கொடுப்பதில்லை. அதன் தொழில்நுட்பங்களையும் மற்ற நாடுகளுக்கு இஸ்ரேல் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அமெரிக்காவிற்கு கூட இஸ்ரேல் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் அது எப்படிப்பட்ட ஆயுதம் பாருங்கள். இந்த ஜெரிகோ 3 ஏவுகணையானது ஒலியின் வேகத்தை விட பல மடங்கு வேகமாக ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணைகளின் வேகத்தையும் விட வேகமாக பாய்ந்து செல்லக்கூடியது. 1000 கிலோ எடையுள்ள அணு ஆயுதத்தையும் கூட சுமந்து சென்று எதிரியின் இலக்கை மிக துல்லியமாக தாக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் உள்ளது. இந்த ஜெரிகோ 3 ஏவுகணைகள் மூலமாக வெறும் 10 நிமிடத்தில், எப்படி பாருங்க, ஜஸ்ட் 10 மினிட்ஸ், 10 நிமிடத்தில் ஈரானை அழித்துவிட முடியும் என்றும், அதுவும் எத்தனையோ தடவை ஈரானை அழிக்கும் அளவிற்கு இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஜெரிகோ ரக அணு ஏவுகணைகளை ஏவியவுடன் அது முதலில் மிக வேகமாக
பூமியின் வளிமண்டலத்தை கடந்து மேலே விண்வெளிக்கு செல்கிறது. பிறகு விண்வெளியில் இருந்து எதிரி நாட்டின் மீது கீழே பாய்ந்து துல்லியமாக தாக்குகிறது. எப்படிப்பட்ட டெக்னாலஜி பாருங்க. இதுக்கும் கோகும் ஆகோகு யுத்தத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. அதை லாஸ்ட்டில் பார்ப்போம். அதாவது இந்த ஏவுகணை மூலமாக அணு ஆயுதங்களை போட்டால் அவை விண்வெளியிலிருந்து பல 1000 டன் உள்ள விண்கற்கள் பூமியின் மீது மழையாக பொழிந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். இப்போது ஈரானின் மலைகளுக்கு அடியில் உள்ள அணு மையங்கள் இருக்கிற நிலத்தடி நகரங்கள் மீது இந்த ஜெரிகோ 3 ரக ஏவுகணை மூலமாக அணு ஆயுதத்தை போட்டால் அந்த இடத்தில், அந்த மலைப்பகுதியில் எதுவுமே இல்லாமல் அழிந்து போய்விடும் என சொல்லப்படுகிறது. அப்படி பயன்படுத்தினால் அது உலக போராக பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதாலேயே இஸ்ரேல் அமெரிக்காவின் B-2 ரக விமானங்கள் மூலமாக பங்கர் பஸ்டர் குண்டுகளை மட்டுமே பயன்படுத்தி அலி கமேனியை கொன்றதாகவும் ஈரானின் மலைகளுக்கு அடியில் உள்ள அணு ஆராய்ச்சி மையங்களை அழிப்பதற்கு பங்கர் பஸ்டர் குண்டுகளை மட்டுமே பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. ஜெரிகோ 3 ரக ஏவுகணையை இஸ்ரேல் இதுவரை எந்த யுத்தத்திலும் பயன்படுத்தவில்லை. காரணம், அழிவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதால் தான். இப்போது அந்த ஜெரிகோ ஏவுகணைகளை இஸ்ரேல் ஈரானை நோக்கி ஏவுதளத்தில் தயார் நிலையில் வைத்திருப்பதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாக உலக நாடுகள் கண்டுபிடித்ததால் எல்லா நாடுகளும் மிகவும் பயத்தில் இருக்கின்றன. தங்களிடம் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருப்பதால் தான் தங்கள் நாட்டை யாராலும் அழிக்க முடியாது என்கிற தைரியத்தில் இஸ்ரேல் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா கூட சில நேரம் யோசிக்கிறது, ட்ரம்ப் யோசிக்கிறார். ஆனால் இஸ்ரேலின் தலைவர்களும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அவர்களிடம் எந்தவித கஷ்டமோ, அதாவது கலக்கமோ பதட்டமோ இல்லை. இன்னும் 3 வாரங்களில் ஈரான் போரை முடித்து விடுவோம். எனவே ஈரான் மக்களே, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், எங்கள் மேசியாவின் ராஜ்யம் விரைவில் வரப்போகிறது என்று நெத்தன்யாகு பேசிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரேலில் இப்போது மக்கள் தினமும் எப்போதும் போல அவர்கள் வேலைகளை பார்க்கிறார்கள். எப்போதாவது ஈரானிலிருந்து ஏவுகணை வந்தால் உடனே சைரன் ஒலி ஏற்படுத்தப்படுகிறது. இஸ்ரேலில் எல்லா இடங்களிலுமே நிலத்தடி பங்கர்கள் இருக்கிறது. தங்கள் நாய் பூனைகளை கூட பங்கர்களுக்குள் கொண்டு போய் உள்ளே சிறுபிள்ளைகள் விளையாடி கொண்டும் பெரியோர்கள் வரை டான்ஸ் ஆடி பாடி நல்ல மக்கள் அங்கே உற்சாகமாக தான் உள்ளே இருக்காங்க. அந்த மக்கள் பயப்படவே இல்லை. அவர்களுக்கு யுத்தங்கள் பழகி போய்விட்டது. பங்கர்களுக்குள் போகாமலேயே கூட அந்த ஏவுகணையை, அதாவது வெளியே ரோட்டில் தரையில் படுத்துக்கொண்டே அந்த ஏவுகணைகளை வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள். ஈரானிலிருந்து வருகிற ஏவுகணை ஏதாவது திறந்த வெளியிலோ ஒரு கட்டிடத்திலோ விழுகிறது, அவ்வளவுதான். ஆங்காங்கே சில உயிரிழப்புகளும் சில காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. யுத்தம் முடிந்தவுடன் இடிந்த கட்டிடங்களை மறுபடியும் கட்டிவிடுவார்கள். ஆனால் ஏற்கனவே திவாலாகி போன ஈரானையும் லெபனானையும் அடுத்த காசாவாக இஸ்ரேல் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானிலும் லெபனானிலும் இருந்து ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கியதில் இனி பல தலைமுறைக்கும் ஈரானில் மக்கள் வாழ முடியாத நிலமாக மாறிவிட்டதாக ஈரானின் தலைவர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஈரான் எரிந்து போய் கிடக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரானின் நிலத்தடியில் உள்ள கச்சா எண்ணெய் வெடித்து வெளியே ஆறாக ஓடுவதால் அந்த நிலங்கள் முழுவதும், அதாவது பால் பட்டு போய் விட்டதாகவும் ஈரானின் தலைவர்களே கூறுகிறார்கள். இனி எல்லா வாழ்வாதாரங்களும் அழிக்கப்பட்டு அங்கே ஈரானில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இனி யுத்தம் நின்றாலும் ஈரானால் ஒருபோதும் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. அதாவது இனி ஈரான் ஒருபோதும் இஸ்ரேலுக்கு ஆபத்தாகவோ அச்சுறுத்தலாகவோ இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் நினைத்ததை சாதித்து விட்டது, அவ்வளவுதான். இஸ்ரேல் ஜெரிகோ 3 அணு ஏவுகணைகளை எங்கே ரகசியமாக மறைத்து வைத்திருக்கிறது தெரியுமா? இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரத்திற்கு தென்மேற்கு பகுதியில் சகரியா
என்கிற பகுதியில் சுண்ணாம்பு கற்கள் நிறைந்த ஏராளமான மலைப்பாங்கான குன்றுகள் இருக்கின்றன. அந்த குன்றுகளின் உள்ளே அடியில் தோண்டி நூற்றுக்கணக்கான குகைகளை, அந்த குன்றுகளுக்கு கீழே குகைகளை உருவாக்கி அந்த குகைகளுக்குள் தான் இந்த ஜெரிகோ 3 ஏவுகணைகளை உலகத்திற்கே தெரியாமல் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதன் புகைப்படத்தை கூட நாட்டின் பாதுகாப்பு கருதி இஸ்ரேல் அரசாங்கம் வெளியிடுவது இல்லை. ஆனால் செயற்கைக்கோள் மூலமாக பார்த்தபோது தற்போது நள்ளிரவு நேரங்களில் அந்த குகைகளின் வாசல்கள் திறக்கப்பட்டிருப்பதை உலக நாடுகள் கண்டுபிடித்து விட்டன. அந்த மலை குன்றுகளுக்கு அடியில் இந்த ஏவுகணைகள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த குகைகளை சோரோக் ஸ்டாலாக்டைட்ஸ் கேவ்ஸ் என்று கூறுகிறார்கள். இந்த குகைகளுக்கு மிக அருகில்தான் ஸ்டோட்மிகா எனப்படுகிற இஸ்ரேலின் விமானப்படை தளம் இருக்கிறது. இப்போது அந்த விமானப்படை தளத்திற்கு அந்த குகைகளிலிருந்து ஜெரிகோ 3 ஏவுகணைகளை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில்தான் இஸ்ரேலின் மிகப்பெரிய ராஜாவாகிய தாவீது இளைஞனாய் இருந்தபோது கோலியாத்தை கொன்று போட்ட இடமாகிய ஏலா பள்ளத்தாக்கும் இருக்கிறது. எசேக்கியேல் 38 அதிகாரம் 22 வசனத்தில் அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல்மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் என்றும் 20 வசனத்தில் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவிகள் விழும் எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்றும் தேவன் கூறுகிறார். கோகு மாகோகு யுத்தமாகிய கடைசி கால யுத்தமானது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கும். ரஷ்யா தலைமையில் ஈரான், ஈராக், துருக்கி, சீனா, வடகொரியா, லிபியா, எத்தியோப்பியா போன்ற இன்னும் பல நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலை அழிப்பதற்காக மிக திரளாய் இஸ்ரேலின் மலைகளில் கூடி வருவார்கள். அந்த யுத்தம் இஸ்ரேலின் மலைகளில் தான் நடக்கும். இஸ்ரேலில் ஒரு முக்கியமான இராணுவ சட்டம் இருக்கிறது. அது சாம்சன் ஆப்சன், சிம்சோனின் தெரிந்தெடுப்பு என்பதாகும். சிம்சோன் தன்னுடைய இயலாத கடைசி நேரத்திலும் கூட 3000 எதிரிகளை கொன்றுவிட்டுதான் செத்தான். அதே போல்தான் இனி தங்களால் இயலாது, முடியாது என்று ஒரு நிலைமை வந்தால் இஸ்ரேல் யோசிக்காமல், அதாவது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்ரேலில் இராணுவ சட்டம் இருக்கிறது. வேத வசனங்களின்படி கோகு மாகோகு யுத்தத்தின் போது அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யுத்தத்தில், அதாவது அந்த யுத்தத்தில் வானத்திலிருந்து பெரும் கல்மழையும் அக்கினியும் கந்தகமும் இஸ்ரேலின் எதிரிகள் மீது வர்ஷிக்க பண்ணி அவர்களை அழித்து போடுவேன் என்றும் இதனால் அந்த மலைகள் எல்லாம் இடிந்து நொறுங்கி போகும் என்றும் தேவன் கூறுகிறார். அதாவது இப்போது இஸ்ரேலிடம் இருக்கிற ஜெரிகோ 3 அணு ஏவுகணைகளை ஏவும்போது அதன் தொழில்நுட்பத்தின்படி முதலில் வளிமண்டலத்தை தாண்டி, அதாவது அட்மாஸ்பியருக்கு மேலே தாண்டி விண்வெளிக்கு சென்று அங்கிருந்து மிக சரியாக விண்வெளியிலிருந்து இஸ்ரேலின் மலைகளில் சூழ்ந்திருக்கிற திரளான எதிரி இராணுவத்தினர் மீது அணுகுண்டுகளை மேலிருந்து விழும்படி செய்வார்கள். அது பெரிய பெரிய ராட்சச விண்கற்களை போல அக்கினியும் கந்தகமும் கலந்த பெரும் கல்மலை பொழிவது போல் எதிரிகள் மீது விழும். அப்படி விழ செய்வார்கள். அத்தனை பேரும் சர்வநாசம் அடைவார்கள். மலைகளே நொறுங்கி போகும். அப்படி இறந்த எதிரிகளை 3 மாதங்களுக்கும் மேலாக தேடி தேடி இஸ்ரேல் ஜனங்கள் புதைப்பார்களாம். அவர்களுடைய எலும்புகளை கூட தேடி கண்டுபிடித்து அதற்கென்று பயிற்சி பெற்றவர்களை நியமித்து புதைப்பார்களாம். காரணம், அவர்களுடைய எலும்புகளிலும் கதிரியக்கம் இருப்பதால் தான் அப்படி புதைப்பார்கள். 2600 வருஷங்களுக்கு முன்பே இப்போது இஸ்ரேலில் உள்ள ஜெரிகோ 3 அணு ஏவுகணைகளை குறித்து தேவன் முன்னறிவித்த வசனங்கள் நமது நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப் போகிறது. ஆமென்.